எல்லோருக்கும் வணக்கம். ரொம்பவுமே ப்ரெஷராக இருக்குல்லங்க மார்க்கெட் சிச்சுவேஷன். இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில சண்டை வந்துருமோ, அதே மாதிரி யூஎஸ் ஃபெட் நாளைக்கு என்ன சொல்ல போகிறார் அவருடைய சேர்மன், நாளைக்கு சொல்கிறது நம்மளுடைய மார்க்கெட்டில் வியாழக்கிழமை அன்னைக்கு தான் இம்பேக்ட் ஆகும். அதுபோக இந்த டேரிஃப்னால என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவுமே மார்க்கெட் ப்ரெஷராக இருக்குது. எஃப்ஐசி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, விற்று வச்சுருக்காங்களா வாங்கி வச்சுருக்காங்களா அப்படின்றதும் தெரியாமல் ரொம்பவுமே ப்ரெஷராக இருக்குது. இதனால் கிட்டத்தட்ட 81 பாயிண்ட் கும்பா ஆகிவிட்டேன் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் யதார்த்தமாக கீழே விழுந்துட்டான். மார்க்கெட்டினுடைய ஒவ்வொரு உயர்விலையும் நிறைய பேர் ஹெட்ஜிங் என்பது பண்ணிக்குவாங்க. ஏன்னா மார்க்கெட் ஒரு புல்தடிக்கு பயில்வான். அவன் லேசாக கீழே விழுந்தாவே டக்குன்னு ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்க்கு போயிடும். அதனால் நிறைய பேர் ஹெட்ஜிங் என்பது பண்ணிக்குவாங்க. ஸோ சமீபத்தினுடைய உச்சிகளில் ஒவ்வொரு முறையும் 2000 பாயிண்ட்டுகள் பக்கம் கீழே விழுந்தவன் தான் நம்மளுடைய நிஃப்டி. இந்த முறை என்ன பண்ண போகிறான், இது உச்சியா அல்லது இன்னும் மேலே போயிட்டு கீழே விழுக போகிறானா அல்லது கீழே விழுந்து இதுவே ஒரு உச்சியாக மாற்றிக்க போகிறானா அப்படின்றது தெரியல. எதுக்கோ ஒரு 10 நாளாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக பாராட்டணுங்க நண்பர்களே. நம்மளுடைய இண்டெக்ஸில் ஒருத்தவங்க கூட உருப்படியாக இல்லை செக்டரல் இண்டிசஸில். ஆனால் இந்த நிஃப்டினுடைய ஆட்டோ இண்டெக்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு க்ரீனில் வந்திருக்கான். இது ஒருத்தனை தான் இன்னைக்கு பாராட்டி சொல்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஆட்டோ செக்டர் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் மேல் நோக்கி ஏறினதுனால சந்தோஷம்தான். அப்படி இந்த டாடா மோட்டர்லாம் ஏறல, அவன் 2% கீழே தான் விழுந்து கிடக்கிறான். நேற்று எம்என்டம்னுடைய ரிசல்ட் நல்லா இருந்தது அப்படின்ற ஒரு காரணத்தினால இன்னைக்கு இறங்கி இருக்கிற மார்க்கெட்லேயும் இந்த உனக்கு ஒரு பரிசு, நீ செஞ்ச வேலைக்கு இந்த ஒரு பரிசை வச்சுக்கன்னு நம்மளுடைய மார்க்கெட் அவனுடைய ரிசல்ட்டை கொண்டாடி இருக்கு. இதனால தான் இன்றைக்கி அந்த எம்என்டம் அப்படின்றது 1% ஏறி இருக்கான். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பங்குகளில் இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் எம்என்டம் அப்படின்ற ஒரு பங்கு உண்டு. நீங்கள் கம்முனே இருந்திருக்கலாம், நீங்கள் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அடி வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கடும் சரிவு. இந்த மாதிரி சரிவை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. டொன்டோடைன் அப்படின்ற மாதிரி இந்த பேங்க் ஆஃப் பரோடா அவனுடைய Q4 ரிசல்ட்டை கொடுத்து முடிச்சிட்டான். அந்த ரிசல்ட் வந்தது தான் தாமதம். இன்னைக்கு காலையில் பாசிட்டிவ்ல இருந்த பங்கு 251 ரூபாய்ங்க. நினச்சி பாருங்க மனசுக்குள்ள, 250 ரூபாய் எங்கே, 221 ரூபாய் எங்கே. இன்னைக்கு ஒரே நாளில் 10%க்கு மேலே வீழ்ச்சி அடைஞ்சதான் இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற பங்கு. என்ன காரணம்னா அவன் வெளியிட்டு இருந்த ரிசல்ட் தான் காரணம். அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் போன குவார்ட்டர்களை விடவும் ஒரு லாபமாக 5447 கோடி தான் கொடுத்துருக்கான். அது மார்க்கெட்டுக்கு பிடிக்கல, மார்க்கெட்டுக்கு 10ல் அவங்க எங்களுக்கு இது 10ல் எங்கள் எஸ்டிமேட்டை மீட் பண்ணல அப்படின்ற மாதிரி இறக்கி விட்டான். அது மட்டுமா இந்த பங்கு டிவிடெண்டாக 8.35 ரூபா. எவ்வளவு பெரிய டிவிடெண்ட் பாருங்க. அவனுடைய டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 3% பக்கம் இருக்கு. இப்போ இந்த கம்பெனி அடுத்த நாள்ல இருந்தே டபக்குன்னு இது என்ன -5000 கோடின்னு காட்ட போகுதா? சமீபத்தினுடைய குவார்ட்டரில் ஒரு தடவை கூட அவன் லாஸ் மேக்கிங்கை காட்டவே இல்லை. ஸோ 5000 கோடி சம்பாதிக்கக்கூடிய கம்பெனி, 3% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய கம்பெனி இன்னைக்கு 10% கீழே இறக்கி விட்டுருக்கான்னா இதுவும் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஹைலைட்டான நிகழ்வு தான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் பேங்க் ஆஃப் பரோடா தானே கொடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் தான். இன்னைக்கு பேங்க்குக்கு எல்லாமே நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் பண்ணுவேன், நான் அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த பேங்க்குகளுடைய இண்டெக்ஸ், நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ், பிரைவேட் பேங்க்குகளுடைய இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பிரைவேட் கம்பெனிகள் இதுக்கு இருக்குது. ஸோ இந்த நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் எப்பெல்லாம் ஒரு உச்சத்துக்கு வரானோ அப்போ ஒரு கடும் வீழ்ச்சி என்பதை அடிக்கடி ஏற்படுத்தியிருக்கான். அந்த வகையில் இப்போ கூட சமீபத்தில் 56,000 வந்தது நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் அவன் எந்திரிக்கல, நீட்டி படுத்துட்டான். மார்க்கெட்டை இவன் ஏற்றி விட்டவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ஏற்றி விட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுருந்துருக்கலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பா குட்டியாக சமீபத்தில் இந்த பேங்க்குகள்லாம் திணறதுனால தான் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எந்த பக்கம் முடிவெடுக்க முடியாமல் திணறிட்டு இருந்தால் இன்னைக்கு குப்புன்னு ஒரு 100 பாயிண்ட் காணாமல் பண்ணி விட்டானுங்க. இன்னைக்கு ஏன் நம்ம மார்க்கெட் கிட்டத்தட்ட 81 பாயிண்ட்டை தட்டி விட்டான்னு தெருவேல. ஒருவேளை இப்படியும் கூட இருக்கலாமா, இவ்வளவு நாள் சந்தோஷமா வச்சுக்கிட்டு எங்களை கீழே இப்படி இன்னைக்கு ஒரே நாளில் குப்புறப்படுத்திட்டியடா அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டாலும் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்த்தா சென்செக்ஸ்னுடைய எக்ஸ்பைரி நாள். அதுவும் இல்லாமல் யூஎஸ் ஃபெட்னுடைய சேர்மன் என்ன சொல்ல போறாருன்னு தெரியாமல் இருக்கு. வார் பற்றி என்ன ஒரு அப்டேட் அப்படின்றதும் தெரியாமல் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு மார்க்கெட் இறங்கிடுச்சா என்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இப்போ இருக்கக்கூடிய இந்த மனசுக்கு இருக்கக்கூடிய பதட்டம் நிறைவடையணும்னாக்கா இந்த யூஎஸ் ஃபெட்டினுடைய வியாழக்கிழமை டேட்டா வெளியே வரணும்.
அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் இடையில இருக்கக்கூடிய வார் பிரச்சனையும் ஒரு தீர்வு வரணும். இது எல்லாமே வரணும்னாக்கா இன்னும் சனி ஞாயிறு வரைக்கும் முடியணும். ஆக மொத்தம் ஒரு 5 நாள் கழிச்சு பார்த்தாதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை மார்க்கெட்டில் தீந்துதா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். இடையில எப்போவுமே எஃப்ஐஎஸ் மட்டும் வித்தரவே கூடாது. அவங்கள வச்சு தான் நம்ம வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 1 கோடி எப்படி நான் பில் பண்ண போகிறேன்னா கோல்டில் ஒரு 50% வாங்கிடுவேன். ஒரு உதாரணத்துக்கு 1 கோடி என்னுடைய போர்ட்ஃபோலியோனா 50 லட்ச ரூபா என்னது கோல்டில் தான் வச்சுருக்க போகிறேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அடிப்படையாக கொண்ட இந்த நிஃப்டி பீஸ் இடிஎஃப்ல ஒரு 30 லட்ச ரூபாய் வச்சிடலான் இருக்கேன். ஸ்டாக்குகளை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 20 லட்ச ரூபா வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஏன் இவர் கோல்டில் அதிகமாக பணம் போடுறாரு அப்படின்னா, கோல்டில் வந்து ஸ்திரத்தன்மை இருக்கும். அது ஒன்றுமே சரியில்லை அப்படின்னாலும் 10 வருஷம் கூட ஒரே ரேட்டில் கிட்டத்தட்ட பெருசாக ரிட்டர்ன் தராமல் இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு நல்ல வளர்ச்சி, உலகத்தில் எவனாவது குண்டு போட்டுக்கிட்டானுங்கனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது வரும். அப்புறம் மறுபடியும் இப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கடந்த 40-50 வருஷமாக இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் தான் திடீர்னு உலகத்தில் யார்கிட்டையுமே பணம் இல்லை, பயங்கர ரெசஷன். அதாவது ரெசஷன் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் போய் இருக்கிற கோல்டை கடைகளை வச்சு பணம் ஏற்பாடு பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த அவன் கடைக்காரங்கிட்டே கோல்டு இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? அடா இப்போ கையில் கோல்டு இருக்குது, அது நாட்டில் சிச்சுவேஷன் சரியில்லைன்னு கொண்டு இந்த கோல்டை வச்சா உங்களுக்கு பணம் தர்றான். அப்புறம் கடைசியில் ஒரு கட்டத்தில் எவன்ட்டி பணமே இல்லைன்னா அப்போ அந்த கோல்டை கொண்டு எவங்கிட்ட கொடுப்பீங்க? சரி 10,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு கோல்டை சரி ஒரு 5,000 ரூபாய்க்கு அது எடுத்துக்கியா அப்படின்னு சொல்லி விலை குறைச்சி கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் ஒரு கட்டத்தில் கோல்டு இறங்கிருக்கு. ஸோ இந்த மாதிரியே எப்பாவது ஒருக்காத ரேராக கோல்டு இறங்கும். அதனால் கோல்டுலேயே எதுக்கும் ஒரு சேஃப்டியாக இருக்கட்டுமேனு கோல்டில் ஃபில் பண்ணியிருக்காரு. அப்புறம் இண்டெக்ஸுகளில் ரிஸ்க் கொஞ்சம் எடுத்து ரஸ்க்கு சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி அதுலேயும் கொஞ்சம் அவருடைய போர்ட்ஃபோலியோ பிளான் பண்ணியிருக்காப்புல. என்னென்ன மண்டபுரா ஒரே ரத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, ஒருத்தன் கீழே தள்ளி விட்டான் தம்பி. நான் பாட்டுக்கு தெருவோரமாக நடந்து போய்கிட்டு இருந்தேன், எவனோ ஒருத்தன் வந்து என்னை குப்புன்னு பிடிச்சி தள்ளி விட்டான் தம்பி அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் அவன் பாட்டுக்கு சிவனேன்னு ஒரு ஓரமாக தான் போய்கிட்டு இருந்தான். திடீர்னு இந்த பேங்க் ஆஃப் பரோடானுடைய ரிசல்ட் என்பது வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அடேங்கப்பா 4% காலிங்க நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் என்பது. அதில் மிகவும் பெரிதாக வீழ்ச்சி அடைஞ்சது யாரு அப்படின்னா வேற ஒருத்தரும் கிடையாது, நான் தான் அப்படின்ட்டு பேங்க் ஆஃப் பரோடா ஒரு 11% காலி. அவங்க ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க்கு, ஐஓபி அப்படின்னு எல்லாம் 5% 10%ன்ற மாதிரி காலி ஆயிடுச்சு. இதில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, நேற்றே பல பேங்க்குகள் குப்புறதா விழுந்துருக்கணும். பட் நேற்று சுமாராக இருந்த இந்த பேங்க் ஆஃப் பரோடா ரிசல்ட் வரும்னு காத்துட்டு இருந்திருப்பாங்க போல். இந்த புஷான் ஸ்டீல் அப்படின்ற ஒரு திவாலான கம்பெனியில் பேங்க்குகள்லாம் அவங்களுடைய பணம் கிட்டத்தட்ட 31,000 கோடி மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த 31,000 கோடிக்கு கடைசிக்கு கொஞ்சமாவது ரிலீஸ் ஆகிற மாதிரி சமீபத்தில் ஒரு ப்ரொப்போசல் இருந்தது. அந்த ப்ரொப்போசல் இப்போதைக்கு கேன்சல் ஆகிட்டு எல்லாம் முதல்ல இருந்து வாங்க அப்படின்னு சொன்னதுனால அதுலேயும் சில பேங்க்குகளுக்கு மிகப்பெரிய அடி. அதனால தான் இன்றைக்கி மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு 1+1 = 2ங்கிற மாதிரி போட்டு தள்ளிட்டாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் இன்றைக்கி நம்ம இதை தான் எதிர்பார்க்குறோம். லாங் டேர்மில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ஷேர் ப்ரைஸ் மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அவன் பாசிட்டிவ்ல இருந்தால் அதுக்கப்புறம் இன்றைக்கி இன்ட்ராடேலேயே நெகட்டிவ் போனால் மறுபடியும் இன்ட்ராடேலேருந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வந்தான். இதே மாதிரி தான் நம்ம லாங் டேர்மில் கடந்த 6 மாதமாக எப்படி இருக்கோம்னா நல்ல லாபத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஸ் தொடர்ந்து விற்றதுனால நஷ்டத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் எஃப்ஐஸ் தொடர்ந்து வாங்குறதுனால பாதி கிணறு, அதாவது நோ லாஸ் நோ கெயின் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இதுக்கப்புறம் இனி என்ன பண்ண போகிறானுங்க அப்படின்றது தெரில. ஒரு இன்ட்ராடேயில் நடந்த மாதிரி லாங் டேர்மில் பழைய ஹையை தாண்டி ஒரு நல்ல லாபம் வந்துச்சுனாக்கா பல பேர் கையெடுத்து கும்பிட்டுருவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போதைக்கு கிடைக்க மாட்டேங்குது. பாதி கிணறு வந்துட்டாங்க, ஆனால் அதை தாண்ட முடியல. இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் கூட சொல்கிறாரு, ஒரே நாளில் எனக்கு 35,000 ரூபா லாஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இத்தனை நாள் வந்து சமீப காலமாக ஒரு 10-15 நாளாக லாஸ் அப்படின்ற பேச்சே அப்படின்ற கமெண்ட்டே நான் எதுவும் பார்க்கவே இல்லை. இன்றைக்கி மார்க்கெட், அதனால தான் நான் சொல்கிறேன், நம்மளுடைய நிஃப்டி ஒரு புல் தடுக்கி பயில்வான். அவன் பண்ணுற வேலை என்னென்னா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோலாம் வந்து அதாவது ஒரு லாங் டைமில் நம்மளுக்கு ஏதோ ஒரு 1 கோடி லாபம் இருக்குது அல்லது ஒரு 10 லட்சம் லாபம் இருக்குன்னா அந்த 10 லட்சம் லாபத்தையும் ஒரு 10 நாள் சேர்ந்தாப்புல கீழே இறங்கினா போதும், காலி பண்ணி விட்டுருவான். அந்த அளவுக்கு தான் இவனுடைய ஸ்ட்ரென்த் என்பது இருக்குது. இவங்க வேற சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்றது போல நிறைய ஷேரில் ஒரு வேளை ஆப்ரேட்டர்கள் உள்ளே பூந்துட்டாங்களோ, ரீட்டைல் மக்களை ஏதாவது ஏமாத்துறாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த நாட்கோ ஃபார்மா திடீர்னு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்றத அடைஞ்சான். அவன் பாட்டுக்கு 700 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 960 வரைக்கும் போனான்.
மறுபடியும் அந்த ஹையிலேருந்து ஆல்மோஸ்ட் 15% வெறும் 6 நாளில் இறங்கி வந்திருக்கான். இவனை என்ன கூத்து பண்ணுறாங்கன்னே தெரில. ஆக மொத்தம் இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்றது சமீபத்தினுடைய ஹை 15% வேகமாக இறங்கிய ஒரு பங்கு அப்படின்ற பேர் வாங்கியிருக்கிறது இந்த நாட்கோ ஃபார்மா. அதே மாதிரி இந்த கேம் ஷேர் அப்படின்றது அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் தக்குமுக்காடிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்க போகுது? நல்லா ஏறுமுகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறமத்தில் அவனுடைய வாழ்க்கையை கீழே விட்டு விடாமல் கீழே போய் ஒரு கும்பா குட்டியாக மாறாமல் அப்படியே நிலையாக நின்று நீடித்து மேல் நோக்கி வருவானா அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேளுங்க, இதுக்கு முன்னாடி ஒரு தடவையே அவன் 4000 ரூபாய் ரேஞ்சு போயிட்டு 2000 ரூபா ஆல்மோஸ்ட் 50% இறக்கி விட்டான். அப்புறம் மறுபடியும் இப்போ இருக்க 5200 ரூபாயிலிருந்து 2800 மறுபடியும் ஒரு 50% இறக்கி விட்டான். உங்களோட நாங்கள் செத்து விளையாட முடியாதுயா, வாழ்வா சாவானா நீ கண்டிப்பாக எங்களை வாழ தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரேடர்களுடைய மனநிலைமையாக இருக்குது. ஸோ இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது ஒரு 3 மாதம், இவனுக்கெல்லாம் 3 மாதம் பத்தாது, 6 மாதம் கழித்து பார்த்தா தான் இது என்ன நிலைமையாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து மேலே அண்ணாந்து பார்த்து மேலேயா அல்லது கீழே குமிஞ்சு பார்த்து 2000 அப்படின்றது 6 மாதமாவது கழித்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்றதான் ட்ரேடர்கள் நினைக்கிறாங்க மனசில். பேய்க்கு வாக்கப்பட்டால் நடுராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டே சரியில்லை. இந்த சமயத்தில் இந்த ஏத்தனை எனர்ஜி அப்படின்றது ஐபிஓவாக உள்ளே வந்தது. கடைசியில் அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த கெட்டுப்போன மார்க்கெட்டுக்குள்ளே வந்து காலை வச்சான். 6% இன்னைக்கு இறங்கி தான் க்ளோஸ் ஆகிருக்கான் பாவம். இனி ஏதாவது ஒரு அனலிஸ்டிக்கை சொல்லடி போடணும். இந்த ஏத்தர் எனர்ஜியினுடைய அருமை பெருமைகள் இவை தான். எவனாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு டைரக்ஷன் கொடுத்தா மேபி மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில. நண்பர்களே, இந்த மூடி அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வந்துச்சுன்னா பாகிஸ்தான் கண்டிப்பாக பெரிய அளவில் பொருளாதார அடி வாங்கும், இந்தியாவினுடைய ஜிடிபி வளர்ச்சியுமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு சொல்லடி போட்டிருக்குங்க. இப்போ இது 2வது ஆள். போன வாரம் தான் எஸ்என்பின்னு ஒரு ஆள் அவங்களுடைய வாயை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க இந்தியாவினுடைய க்ரோத்தை பற்றி. அதுக்கடுத்து இப்போ மூடிஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதுக்கப்புறம் நம்மளுடைய எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நேற்றுலேருந்து கணக்கு, நேற்றே அவங்களுடைய டிரான்சாக்ஷன் டேர்ன் ஓவர் என்பது குறைஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வரக்கூடிய 5 நாளில் எஃப்ஐஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது முக்கியமாக பார்க்கணும். ஒருவேளை எஃப்ஐ சொல்லியிருந்தாங்கன்னா வேறு யாரு காரணம் இல்லை, இந்த 2 பசங்க தான் காரணம். இவங்களுடைய ரேட்டிங்க்கு அப்புறம் தான் எஃப்ஐஎஸ்னுடைய மாற்றம் இருக்குது. மாற்றம் ஏதாவது இருந்ததுன்னா அப்போ மோஸ்ட்லி இந்த எஸ்என்பியும் மோடியினுடைய அவுட்லுக் தான் காரணம். இப்போ தான் 2 வாரமாக இவங்களுடைய தகவல் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு. எங்களோட சரசம் பண்ணுறதுக்கே உங்கள் ஆத்தாப்பா பெற்று விட்டுருக்காங்களாடா அப்படின்னு வடிவேல் டைலாக் சொல்கிறதா நம்மளுக்கு ஞாபகம் வரும். இருந்தாலும் இவங்களுடைய வேலையே இதுதான், ஒவ்வொரு நாட்டை பற்றி பேசக்கூடியது தான் இவங்களுடைய வேலை. நண்பர்கள், இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த யூஎஸ் ஃபெட்டினுடைய மீட்டிங் அவுட்கம் வந்து நாளைக்கு புதன்கிழமை வெளியே வந்துடும். அது வியாழக்கிழமை இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும். ஸோ இந்த சமயத்தில் மார்க்கெட்டில் எல்லாருமே நியூஸை வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்மளுடைய பஜாஜ் ஃபைனான்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா, அவங்களுடைய கார்பரேட் ஆக்ஷன் போனஸ் பற்றி பேசியிருக்காங்களா, அதே மாதிரி எஸ் பேங்கை வந்து ஏதாவது ஜப்பான் நிறுவனம் வந்து வாங்குதா, அது போன்ற தகவல்கள்னால சில பங்குகள் எப்படி ஃபோக்கஸில் இருக்கோ அது மாதிரி யூஎஸ் ஃபெட் மீட்டிங் நிறைய ஃபோக்கஸில் இருக்கிறது கோல்டு, சில்வரு, அமெரிக்க டாலர் அதனுடைய பேரு, அதே மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ்லாம் இப்போ ஃபோக்கஸில் வந்திருக்கு. ஒருவேளை 2-3% திடீர்னு கோல்டு ஏறிச்சுனாவோ ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்ததுனாவோ அதுக்கு காரணம் இந்த யூஎஸ் ஃபெட் மீட்டிங் நடக்கிறது தான். ஸோ மீட்டிங் நடக்கிறப்ப ஒரு சேஞ்சஸ் இருக்கும், மீட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய சேஞ்சஸ் ஒன்று இருக்கும். ஸோ இது போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஒருத்தம் பிரச்சனையும் இல்லை, யாருடைய பிரச்சனை இல்லாமல் தனி ஆளாக நின்று கொடியை பறக்க விட்டுக்கிட்டு இருந்தது தான் டாடா மோட்டர் ஈவியில். அதுக்கப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட பேர் இந்த 6 மாதத்தில் போட்டிக்குள்ள இறங்கிட்டானுங்க. அதில் இந்த ரெனால்ட் குவிட் அப்படின்றது ஒரு என்ட்ரி லெவல் கார் இருக்குது. அதில் ஏதோ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தோம் அப்படின்ற மாதிரிலாம் பத்திரிகையில் வருது. அப்போ இருக்கிறதுலே விலை குறைவான ஈவி இந்த குரூப் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ போட்டிக்கு மேலே போட்டி வந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இப்படி ஜெயிச்சுக்கிட்டே வருது ஸ்டாக் மார்க்கெட்னா என்னைக்காவது ஒரு நாள் குப்புற உழுவா அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி குப்புற உழுவும் போது பொசிஷனை காப்பாற்றிக்கிறதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பங்கு வகிக்குதுன்னா ஹெட்ஜிங் அப்படின்ற பங்கு தான். ஸோ அதை நிறைய பேர் பண்ணிக்குவாங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.